இந்த டைட்டானியம் பரிசோதனை திட்டம் இதை பொதுமக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே விஷயத்தை தொடர்பாக கூடுதல் விவரங்களையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறாரு டாக்டர் அனந்தகுமார். அவர் இந்த திட்டம் பற்றி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏஒஏ அடலசன்ட் அண்ட் யங்கேஜ் பீப்புள், குறிப்பாக இளைஞர்களுக்கு, இளம் வயதினருக்கு, முன்பெல்லாம் ஒரு 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் மாதிரியான கட்டிகள் இப்போ இளம் வயதினருக்கும் வருது. அதுவும் ரொம்ப மாறுபாடோட தீவிரமாகவும் வருது. ஸோ கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் பெரும்பாலாக இப்போ நம்ம பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அனைத்து சிகிச்சை முறைகள், சாதாரண சர்ஜரியிலேருந்து அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் சர்ஜரி வரைக்கும், கீமோதெரப்பி, சாதாரண கீமோதெரப்பி மருந்துகள்லேருந்து டார்கெட்டட் கீமோதெரப்பி வரைக்கும், அதே போல் ரொம்ப நுட்பமான கதிரியக்க சிகிச்சை, லினாக் போன்ற அதிநவீன கருவிகள் கொண்டு சிகிச்சை தர்றது, இது மாதிரி புற்றுநோய்களுக்கான அனைத்து வகை சிகிச்சை முறைகளும் இங்கே இருக்குது. ஸோ மக்களோட இது என்னன்னாக்கா ஆரம்ப நிலையில், அதாவது ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதில் புற்றுநோயை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அது நிச்சயமாக பூரண குணப்படுத்துறதுக்கான அனைத்து சிகிச்சை முறைகளும் இருக்குது. ஸோ இப்போது மக்களுக்கு நாம் எவ்வளோ அறிவுரைகளும் போய் மக்களை தேடி மருத்துவம் மூலமாக வீடுதோறும் சென்று எவ்வாறு வாழ்வியல் முறைகளை நாம் வச்சுக்கணும், எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி இருந்தாக்கா நமக்கு புற்றுநோய் வராது அப்படின்றத பல வகை அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு கொடுத்தாலும் கூட சில வகை காரணிகள்னால், அதாவது ரேண்டம் சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சில மரபணு மாற்றங்களால் புற்றுநோய் வருவதை சில சமயங்களில் தவிர்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பல முறை டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கட்டி உங்கள் உடம்புல பல மாதங்கள், ஏன் வருடங்கள் கூட இருந்திருக்கலாம், திடீரென்று அது வளர்ந்து இப்போ வெளியில் தெரியுதுங்க, நாம் அதுக்கு சிகிச்சை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு துரதிருஷ்டமான விஷயங்களை நாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கட்டிகளை நாம் வெறும் ஒரு சாதாரண ரத்த பரிசோதனை மூலமாக, அதாவது நம்ம உடம்புலேருந்து ஒரு 2 ml பிளட் எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக என்னென்ன வகைகளை கட்டிகளை கண்டறிய முடியும்னு பார்த்து, அதை போல் 10 வகையான கட்டிகளை நம்ம உடம்புல கண்டறியறதுக்கான ஒரு பேக்கேஜ் தான் இந்த டைட்டானியம் பேக்கேஜ். ஸோ இது இந்த காலத்தில் மிகவும் அவசியமாகுது. இந்த பேக்கேஜ் ஆல்ரெடி தனியார் போன்ற பெரிய மருத்துவமனைகள்லையும் பெரிய லேப்கள்லையும் இதை விட ஒரு 10 மடங்கு அளவில் இது ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம தமிழக அரசின் முன்னெடுப்பான ஒரு இந்த திட்டத்தினால வெறும் 2500 ரூபாயில் இந்த பேக்கேஜை நம்ம மக்களுக்கு வழங்குகிறோம்.